நம்ம முந்தைய வீடியோல நாம ஒரு சரியான ஆர்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை புரிஞ்சுக்கிட்டதுல கவனம் செலுத்தினோம். செல்லர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட் ஆன நீங்க ஆர்டர் மேனேஜ்மெண்ட் டேஷ்போர்ட் மூலமா ஆர்டர் விசிபிலிட்டியை விற்பனையாளர்களுக்கு எப்படி வழங்கணும் அப்படிங்கறத நாம கத்துக்கிட்டோம். ஆர்டர் மேனேஜ்மெண்டோட நிறைய அம்சங்கள், அதோட செயல்பாடுகள் மற்றும் விற்பனையாளர்களுக்கு அவங்களோட குழுவுல பரிந்துரைக்கப்படும் அத்தியாவசிய ரிப்போர்ட்டுகளை பத்தி விவாதிச்சோம். இந்த வீடியோல விற்பனையாளர் ரத்து செய்தல்களை எப்படி நிர்வகிக்கணும், ரத்து செய்தல்களை குறைக்க இந்த சிக்கலை தீர்க்கும் போது நீங்க கடைபிடிக்க வேண்டிய சில இயக்க நடைமுறைகளை நாம புரிஞ்சுக்கலாம். வெறுமன எந்த விற்பனையாளரும் ஆர்டரை ரத்து செய்ய விரும்பல. பையரோட தேவைகளை பூர்த்தி செய்யறதே இதோட நோக்கம். ஆனா விற்பனையாளர் ஒரு ஆர்டரை அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஆர்டரை ரத்து செய்ய வேண்டிய நேரங்கள் இருக்கும். விற்பனையாளரால ஆர்டர் ரத்து செய்யப்படுறதுக்கான நிறைய காரணங்கள் என்ன என்பதையும், நிறைய வகையான விற்பனையாளர் ரத்து செய்தல் சூழ்நிலைகளை குறிக்கிறதுக்கான ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்கள் என்ன என்பதையும் பார்ப்போம். விற்பனையாளர் ஒரு ஆர்டரை ரத்து செய்ய ஒரு முக்கியமான காரணங்கள்ல ஒண்ணு என்னன்னா, அவர் ஒரு ஆர்டரை பெறும்போது சரக்கு இல்லாம போறது. இதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கலாம். சரக்கு புதுப்பிக்கப்படல, ப்ராடக்ட் காலாவதி ஆகிவிட்டது, அல்லது சரக்கு மற்ற சேனல்களில் வித்து போயிடுச்சு. இது செல்லர் இடத்துல இருக்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் சிக்கல். ஒரு செல்லருக்கு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜரை பின்பற்றுவதில் பயிற்சி தேவை. உடனடி இல்லாத ப்ராடக்ட் டிஸ்பேட்ச் வகைகளுக்கான ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜரை பார்ப்போம். அப்பேரல் மாதிரி உடனடி அல்லாத வகைக்கான ஸ்டாக் அவுட்களை நிர்வகிப்பதற்கான ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் இது மாதிரி இருக்கும். வழக்கமான ஃப்ரீக்வன்சில விற்பனையாளர்கள் குழுவில இருந்து சரக்கு நிலை அறிக்கையை பதிவிறக்கிறாங்க. இங்க செல்லர் நெட்வொர்க் பார்ட்டிசிபெண்டா நீங்க காலம்களை முன்னிரப்பி விற்பனையாளர் பேனல்ல இருந்து விற்பனையாளருக்கு கிடைக்கும்படி செய்யணும். இது ஒரு சாம்பிள் சரக்கு ஹெல்த் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டை உருவாக்குதல உள்ள பல படிகளை கண்டுபிடிப்போம். படி 1, விற்பனையாளர் பேனலில் இருந்து ப்ராடக்ட் லெவல் சரக்குகளை பதிவிறக்குங்க. முதல் காலம் ஒவ்வொரு ப்ராடக்ட் ஐடிக்கான தற்போதைய சரக்கு காண்பிக்கும். பிறகு ஒவ்வொரு ப்ராடக்ட் ஐடிக்கான தற்போதைய சரக்கு காலத்துல உள்ள எண்ணை சரிபார்க்கவும். மேலும் விற்பனையாளர் பேனல் மூலம் சரியான சரக்கை விற்பனையாளர் புதுப்பிக்கிறாரு என்பதை உறுதிப்படுத்துங்க. படி 2, இந்த காலத்துல ஒவ்வொரு விற்பனையாளரின் கையிருப்பு பொருட்களின் தினசரி சராசரி விற்பனைகளை நீங்க பார்க்கலாம். முந்தைய 10 நாட்களுக்கு தினசரி சராசரி விற்பனையை கணக்கிடுவதன் மூலமா இந்த காலம் உருவாக்கப்படுது. 3வது படிக்கு 10 நாட்களுக்கு எதிர்பார்க்கப்படும் ஆர்டர்கள் என்ற காலத்துல எதிர்பார்க்கப்படும் மொத்த ஆர்டர்களை விற்பனையாளர் பார்க்க முடியணும். எதிர்பார்க்கப்படும் ஸ்பைக் அல்லது விற்பனையில சரிவை விற்பனையாளர் சரி செய்யணும். வரவிருக்கும் சேல் சீசன் இல்லைன்னா பண்டிகை கால விற்பனை முடிவில் விலை குறைவு அல்லது அதிகரிப்பு இல்லைன்னா பருவகால மாற்றம் காரணங்களால ஸ்பைக் அல்லது சரிவு ஏற்படலாம். இந்த காலத்துல சரி செய்யப்பட்ட எண்ணை விற்பனையாளர் சேர்க்கணும். படி 4, அடுத்த 10 நாட்கள்ல எதிர்பார்க்கப்படும் சரக்கு பற்றாக்குறை அல்லது அதிகப்படியான அளவை சரக்கு இடைவெளி காலம் காட்டுகிறது. இது ரெட் ஜோனில் இருந்தா சிக்கல் இருப்பதை குறிக்குது. சரக்கு அதிகப்படியான அளவுல இருந்தா அது கிரீன் ஜோனில் இருக்கும். இது உங்க சரக்கு நிலை நல்லா இருக்கிறத குறிக்குது. இது எல்லோ ஜோனில் இருந்தா உங்க சரக்கு எதிர்பார்த்த விற்பனையை விட சற்று அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். உங்ககிட்ட போதுமான அளவு இருக்கு. மேலும் எல்லோ மற்றும் ரெட் ஜோன்களுக்கு இடையே உள்ள கோடு விற்பனையாளரின் பிசினஸ் அல்லது கேட்டகரி லெவல்ல வரையறுக்கப்பட்டு இருக்கான்னு உறுதிப்படுத்துங்க. படி 5, ப்ராடக்ட்கள் ரெட்ல இருந்தா விற்பனையாளர் சரியான நேரத்துல அதிக ப்ராடக்ட்களை ஆர்டர் செய்யணும். படி 6, ப்ராடக்ட்கள் எல்லோல இருந்தா விற்பனையாளர் ப்ராடக்ட் லெவல அபாயத்தை மதிப்பீடு செஞ்சு விற்பனையில எதிர்பார்க்கப்படும் மாறுபாட்டின் அடிப்படையில அதிகமா ஆர்டர் செய்யணுமா இல்லையா என்பதை தேர்வு செய்யணும். பரிந்துரைக்கப்பட்ட SOP அல்லது ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜரை சீரான இடைவெளியில அவங்க பின்பற்றினா திட்டமிடப்படாத ஸ்டாக் அவுட்டுகள் காரணமா குறைந்தபட்சம் அல்லது விற்பனையாளர் ரத்துகள் எல்லாம் இருக்கிறத இது உறுதி செய்யும். ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் போல உடனடி டிஸ்பேட்ச் வகைகள்ல ஸ்டாக் அவுட்டுகளை நிர்வகிக்க நீங்க பின்பற்றக்கூடிய மற்றொரு பரிந்துரைக்கப்பட்ட SOP இருக்கு.
விற்பனையாளர் ப்ராடக்ட்களை உடனடியாக டெஸ்பேச் செய்யும் போது கிடைக்கிற உணவுப் பொருட்களின் யூனிட்டுகளின் எண்ணிக்கையை புதுப்பிக்க விருப்பம் இல்ல. மேலும் உணவின் மூலப்பொருளை யூனிட்டுகளின் எண்ணிக்கையோட மேப் செய்யறது கஷ்டம்னு வச்சுக்குவோம். எடுத்துக்காட்டா தோசைகளின் எண்ணிக்கைக்கு எதிராக மாவு அல்லது மாவின் அளவு இருந்தாலும் இந்த கேட்டகரிகளுக்கு விற்பனையாளர் பேனல்ல ப்ராடக்ட்களை விற்பனை செய்ய இருக்கிறது மற்றும் இல்லை என குறிக்கும் விருப்பம் இருக்கணும். ஒரு ப்ராடக்டின் மூலப்பொருள் முடிந்தவுடன் சரக்கு பேனலை நிர்வகிக்கும் நபருக்கு தகவல் சரியான நேரத்தில் போய் சேருவது மிகவும் முக்கியம். உணவு மற்றும் பான வகைக்கு சமையல் அறையிலிருந்து என்று எடுத்துக் கொள்ளலாம். பேனலை நிர்வகிப்பவர் பின்வரும் படிகளை பின்பற்றுவது முக்கியம். ஸ்டோர் திறக்கும் முன் குழுவுடன் ஒருங்கிணைந்து அன்று விற்பனைக்கு இருக்கிற அல்லது இல்லாத ப்ராடக்ட்களை குறிக்கணும். ஸ்டோர் திறந்திருக்கும் நேரங்கள்ல SKU இல்லைங்கிற தகவல் கிடைச்சவுடன் ப்ராடக்ட் இல்லை என்பதை உடனடியாக குறிக்கணும். மோசமான சூழ்நிலைகளில சரியான நேரத்தில் தகவல் பெறப்படாவிட்டால் மற்றும் ஒரு ஆர்டரை நிறைவேற்ற முடியாவிட்டால் இந்த தகவலின் அடிப்படையில ப்ராடக்ட் இல்லைன்னு குறிக்கணும். தவறு விட்டதை குறிச்சுக்கிட்டு ப்ராடக்ட் லெவல்ல பேட்டர்ன்களை அடையாளம் காணவும் மற்றும் எதிர்காலத்துல தவறுகள் நடக்காம இருப்பதை உறுதி செய்ய கடுமையான செயல்முறைகளை வரையறுக்கணும். இப்போ ஒரு விற்பனையாளர் ஆர்டரை ரத்து செய்யறதுக்கான மற்றொரு பொதுவான காரணத்தை பார்ப்போம். தொழில்நுட்ப சிக்கல்கள். இங்கே ஒரு விற்பனையாளர் தன்னோட சரக்க புதுப்பிச்சு இருக்காரு. ஆனா பையர் ஆர்டர் செய்யும் போது டேஷ்போர்ட்ல சரக்கு குறையறதில்ல. எனவே அசல் சரக்கு 0 இருந்தாலும் விற்பனையாளர் அதிக ஆர்டர்களை தொடர்ந்து பெறுவார். இங்கேயும் விற்பனையாளர் எல்லா பொது ஆர்டர்களையும் ரத்து செய்யணும். உங்க டெக் டீம் சிக்கலை சரிபார்த்து தீர்க்கணும். தயாரிப்பு விலை நிர்ணயத்தில் தவறு இருப்பது ஒரு விற்பனையாளர் ஆர்டரை ரத்து செய்ய இன்னொரு காரணம். ஒரு விற்பனையாளர் ஒரு ப்ராடக்ட் விற்பனை செய்யறதிலிருந்து கிடைக்கக்கூடிய சம்பாத்தியத்தின் எதிர்பார்ப்புக்கு ஒரு குறைந்தபட்ச வரம்பு இருக்கு. விலையில ஒரு தவறு நிகழ்ந்து இந்த மார்ஜின் குறைஞ்சு போயிட்டா மற்றும் அது எதிர்பார்க்கப்படும் குறைந்தபட்ச மார்ஜினை விட குறைவா இருந்தா விற்பனையாளர் ஆர்டரை நிறைவேற்ற தயாரா இருக்க மாட்டார். அதை ரத்து செய்யலாம். இது விற்பனையாளர் முனையில ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் சிக்கலும் தான். அதாவது இந்த சூழ்நிலையிலும் ஒரு விற்பனையாளருக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜரை பின்பற்றுவதில் பயிற்சி தேவை. ப்ராடக்ட் விலை நிர்ணயத்தில் உள்ள தவறுகளால ரத்து செய்தல்களை நிர்வகிப்பதற்கான ஒரு SOP இதோ. ஒரு ப்ராடக்டுக்கான சரியான விலைகளை ஒரு விற்பனையாளர் புதுப்பிக்கலனா 2 சூழ்நிலைகள்ல ஒண்ணு நிகழலாம். ஒன்று, விலைகள் போட்டியற்றதா இருந்தா அந்த ப்ராடக்ட்களுக்கான சாத்தியமான ஆர்டர்களை விற்பனையாளர் பெறாமல் போகலாம். 2, விலைகள் போட்டித்தன்மை வாய்ந்ததாக இருந்தாலும் விரும்பிய மார்ஜின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யலனா விற்பனையாளர் பூர்த்தி செய்ய முடியாம போகும் ஆர்டர்களை பெறலாம். இது விற்பனையாளர் ரத்து செய்தலுக்கு வழிவகுக்கும். ஒரு ப்ராடக்ட் மிக அதிகமா விற்பனையாகும் ப்ராடக்டா இருந்து விலைகள் தவறா உள்ளமைக்கப்பட்டிருந்தா விற்பனையாளர் ப்ராடக்டுக்கான அதிக அளவு ஆர்டர்களை பெறலாம். ஆனா இவை எல்லாம் குறைஞ்ச மார்ஜின்கள் காரணமா ரத்து செய்யப்படலாம். திருவிழா காலங்களில் இது பொதுவாக காணப்படுது. அந்த சமயத்துல விற்பனையாளர்கள் திருவிழா காலம் முடிஞ்ச பிறகு தள்ளுபடி விலைகளை புதுப்பிக்க மறந்துடுறாங்க. இந்த சூழ்நிலைகள்ல ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு விலை தானாகவே புதுப்பிக்கப்படும் அம்சத்தை நீங்க உருவாக்கலாம். விற்பனையாளர்கள் தங்கள் விலைகளை சரி செய்வதில் கூடுதல் நடவடிக்கைகளை எடுக்கணும்னு அவங்க இந்த வழிமுறைகளை தவறாம பின்பற்றணும் அப்படின்னு அறிவுறுத்தப்படுறாங்க. முதலில் விற்பனையாளர் பேனலில் இருந்து ப்ராடக்ட் ஐடி, ப்ராடக்ட் பெயர், கேட்டகரி, அப்புறம் தற்போதைய விற்பனை விலைக்கான விவரங்களுடன் விலை மேப்பிங் ரிப்போர்ட்டை விற்பனையாளர்கள் பதிவிறக்கம் செய்யணும். மேலும் இந்த ரிப்போர்ட்டில் விற்பனையாளர் மற்ற விற்பனையாளர்களின் விற்பனை விலை, வாங்கும் விலை மற்றும் தற்போதைய மார்ஜினை நிரப்பணும். செல்லர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்டான நீங்க விலையை சரிபார்த்து இதை புதுப்பிப்பதற்கான கருவிகளை வழங்குமாறு விற்பனையாளர்களை அவ்வப்போது கேட்கணும். எடுத்துக்காட்டா மார்ஜின் அடிப்படையில் இருக்கிற விலையிடலுக்கு இங்கே காட்டப்பட்டுள்ளபடி அவங்க ஒரு கருவியை வழங்கலாம் மற்றும் போட்டி விற்பனையாளர் விலைகள் போல தரவுகளுடன் அதை நிரப்பலாம். இப்போ உங்க விலைகளை எப்படி சரி செய்யறது அல்லது தேவைக்கு ஏத்த மாதிரி மாத்துறது அப்படின்னு பார்ப்போம். படி 1, சமீபத்திய வாங்கும் விலையை சேர்க்கணும். படி 2, தற்போதைய மார்ஜினில் உள்ள சூத்திரங்களின்படி தற்போதைய மார்ஜினை கணக்கு செஞ்சு புதுப்பிக்கணும். படி 3, விற்பனையாளர் எதிர்பார்க்கும் லாப மார்ஜினில் எதிர்பார்க்கப்படும் மார்ஜினை மேப் செய்யணும்.
படி 4, விற்பனையாளர் விலையின் போட்டித்தன்மையை அடைய மற்ற விற்பனையாளரிடமிருந்து விற்பனை விலையை மேப் செய்யணும். படி 5, தற்போதைய மார்ஜின் உடன் எதிர்பார்க்கப்படும் மார்ஜினை ஒப்பிடணும். படி 6, படி 4 மற்றும் 5 அடிப்படையா வச்சு வணிக முன்னுரிமைகளின்படி விலையை மாத்தணும். படி 7, மாற்றங்கள் செய்யப்படும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் எதிராக விற்பனையாளர் புது விலையை விற்பனையாளர் பேனலுக்கு புதுப்பிக்கணும். குறிப்பா அதிகமா விற்பனையாகும் பொருட்களுக்கு தினசரி இந்த பயிற்சியை செய்யறது விலைகளை கண்காணிக்கிறது, விலையிடல் சிக்கல்கள் காரணமா விற்பனையாளர் ரத்து செய்தல்களை குறைக்கவும் உதவும். விற்பனையாளர் ரத்து செய்தலுக்கு ஒரு கடைசி காரணம் இருக்கு. தெரிஞ்ச அல்லது தெரியாத காரணங்களுக்காக சில விற்பனையாளர்கள் ஆர்டர் செய்யப்படும் போது பதில் அளிக்கிறதில்ல அல்லது பதில் அளிக்கிறத நிறுத்திடுறாங்க. இதன் விளைவா நீங்க ஆர்டரை ரத்து செய்ய வேண்டியிருக்கும். இது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாகும். ஏன்னா இது ஒரு விற்பனையாளர் சார்ந்த நோக்க பிரச்சனை, அவ்வளவுதான். மேலும் இதை தீர்க்கறதுக்கான வழிகாட்டுதலானது விற்பனையாளருக்கு ஒரு எச்சரிக்கையை வழங்குவதும், அதை தொடர்ந்து அவர் திருந்துவதற்கு கால அவகாசம் கொடுப்பதும் மற்றும் விற்பனையாளர் தொடர்ந்து இந்த முறையில் நடந்துகிட்டா விற்பனையாளரை டீஆக்டிவேட் செய்யணும். ஒட்டுமொத்தமா நீங்க உறுதி செய்ய வேண்டியது, விற்பனையாளர்கள் சரக்கு நிலை மற்றும் விலை ரிப்போர்ட்டுகளை பதிவிறக்கலாம். தொடர்புடைய புலங்களுடன் கூடிய ரிப்போர்ட்டுகளை விற்பனையாளர் பேனலில் கொடுத்துருங்க. இந்த ரிப்போர்ட்டுகளை உருவாக்கவும் படிக்கவும் விற்பனையாளர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுது. சரக்கு ரிப்போர்ட்டுகளை உருவாக்குறதுக்கான வழிகாட்டுதல்கள் இருக்கு. இந்த பயிற்சியை தவறாம கடைபிடிக்கிறது குறிப்பா அதிகமாக விற்பனையாகும் பொருட்களுக்கு விலையிடல் சிக்கல்கள் காரணமா விற்பனையாளர் ரத்து செய்தல்களை குறைக்கும். மேலும் கவனிங்க, விற்பனையாளர் ரத்து செய்தல் நிகழ்வுகளில் பணத்தை திரும்ப செலுத்துறது இ-காமர்ஸ் விதிகளால் நிர்வகிக்கப்படுது மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் விலை கையாளுதல் அனுமதிக்கப்படாது. இதை பத்தி நீங்க ONDC நெட்வொர்க்கின் வணிக விதிகளின் அத்தியாயம் 2 படிக்கலாம். மேலும் தெரிஞ்சுக்க இந்த QR குறியீட்டை ஸ்கேன் செய்யுங்க. வெவ்வேறு விற்பனையாளர் ஆர்டர் ரத்துகளை நிவர்த்தி செய்யறதுக்கான வழிகாட்டுதல்களை பின்பற்றும் போது விற்பனையாளர்கள் செயல்படுவதை நீங்க உறுதி செய்யணும். மெட்ரிக்ஸ் உதவியோட அவங்களோட செயல்திறனை அளவிடுறது முக்கியம். விற்பனையாளர் ரத்து செய்தல் வீதத்தை ட்ராக் செய்யறது முதல் அளவீடு. இதை ஏன் கண்காணிக்கணும்? இது வாடிக்கையாளர்களின் ரத்து செய்தல்கள் விகிதத்தை கண்காணிக்க உதவுது. இந்த விகிதத்தை எப்படி கணக்கீடு செய்யறது? விற்பனையாளரால் ரத்து செய்யப்பட்ட ஆர்டர்களின் எண்ணிக்கையை விற்பனையாளரால் உறுதிப்படுத்தப்பட்ட மொத்த ஆர்டர்களால் வகுத்து அதை 100ஆல் பெருக்கணும். இரண்டாவது மெட்ரிக், விற்பனையாளர் ரத்து செய்தல்களில் X% அதிகமான விற்பனையாளர்களின் சதவீதம். இது விற்பனையாளரின் தரத்தை அளவிட உங்களுக்கு உதவும். இந்த மெட்ரிக்கை கணக்கிட விற்பனையாளர் ரத்து செய்தல்களில் X% அதிகமான விற்பனையாளர்களின் சதவீதத்தை ஆர்டர்களை உறுதிப்படுத்தும் மொத்த விற்பனையாளர்களால் வகுத்து அதை 100ஆல் பெருக்கணும். விற்பனையாளர் ரத்து செய்தல் நிகழ்வுகளில் பணத்தை திரும்ப செலுத்துறது இ-காமர்ஸ் விதிகளால் நிர்வகிக்கப்படுது என்கிறத தயவு செஞ்சு நினைவுல வச்சுக்கணும். மேலும் நுகர்வோர் பாதுகாப்பு விதிகள் 2020 கீழ் விலை கையாளுதல் அனுமதிக்கப்படாது. மேலும் அறிய இந்த QR குறியீட்டை ஸ்கேன் செய்யுங்க. இந்த வீடியோல நாம கத்துக்கிட்டதை சுருக்கமா பார்ப்போம். விற்பனையாளர் ஒரு ஆர்டரை ரத்து செய்யறதுக்கான பல்வேறு காரணங்கள் உட்பட விற்பனையாளர் ரத்து செய்தல்களை பத்தின விரிவான கண்ணோட்டத்தை நாம பார்த்தோம். உங்களோட தொடர்புடைய விற்பனையாளர்கள் ஆர்டர்களை திறமைய நிர்வகிப்பதை உறுதி செய்யும் வகையில் இதே போல சூழ்நிலைகளை திறப்பட கையாள வடிவமைக்கப்பட்ட ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்களையும் நாம ஆராய்ஞ்சு பார்த்தோம். பின்வரும் வீடியோல வாடிக்கையாளரின் முனையில் ரத்து செய்தல்களை எப்படி நிர்வகிக்கிறது, அதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது மற்றும் சரியான நடவடிக்கைகளை உடனே தொடங்குவதன் மூலம் அதையெல்லாம் எப்படி கட்டுப்படுத்தலான்னு புரிஞ்சுக்கலாம். இத பத்தி மேலும் அறிய வாடிக்கையாளர் ரத்து செய்தல்களை நிர்வகித்தல் பத்தின வீடியோவை பாருங்க.